ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி 11. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன்னை கண்டதும் சஞ்சனா மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாள் என்று நினைத்தவனுக்கு ஏமாற்றம். அவள் விழிகளில் அதிர்ச்சி மட்டுமல்ல, பயம், கலக்கம், பதற்றம் அனைத்தும் ஒன்றாக பிரதிபலிக்கிறது. அண்ணா, நீ வந்துட்டியா? அதிர்ச்சியோடு அவள் கேட்க, ஆமா, நீதானே சீக்கிரமா வாழ சொன்ன, அதுதான் வந்துட்டேன். சொன்னேன் சரி, ஆனா நீ சொல்லிட்டு வரக்கூடாதா? ஏன், என்னாச்சு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? விஸ்வா எங்க? அவர் ஒரு அவசர வேலை இருக்குன்னு நேத்தே மதுரை கிளம்பி போயிட்டாரு. நீ உள்ள வா, நான் உன்னை வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன், உள்ள வாண்ணா. சிரஞ்சீவி வீட்டிற்குள் வந்தான். நைட்டு நீ தனியாவா தூங்குன? அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாமே. இல்ல, பக்கத்து பிளாட் அக்கா அவங்க பொண்ணு துணைக்கு அனுப்புனாங்க. ஸ்கூல் போற பொண்ணு, காலையில டியூஷன் இருக்குன்னு சொல்லி இப்பதான் போனா. நீ உட்காருனா, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அவள் சமையல் அறைக்கு செல்ல முயல. அதெல்லாம் வேண்டாம், நான் டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். முதல்ல உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லு. சஞ்சனாவின் கையை பிடித்து தன் அருகில் அமர்த்தியவன் கேட்க, அழுதே விட்டாள் சஞ்சனா. ஏய், என்னம்மா, என்ன ஆச்சு? அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், சாரிண்ணா, என்ன மன்னிச்சிடுனா. நான் தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அத பண்ணும்போது தப்புன்னு தெரியல, ஆனா இப்ப தப்புன்னு தோணுது. நான் வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனா சுப்ரியா தான் கேட்கவே இல்ல. கடைசியில உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்னு நானும் ஒத்துக்கிட்டேன். நீ என்ன உளறிட்டு இருக்க சஞ்சு? எனக்கு எதுவும் புரியல. புரியற மாதிரி கொஞ்சம் சொல்றியா? அண்ணா, நீ என்ன மன்னிச்சிடுவல்ல? என்ன விஷயம்னு முதல்ல சொல்றியா சஞ்சு? அண்ணா, உன்கிட்ட சொல்ல பயமா இருக்குண்ணா. என்கிட்ட சொல்ல உனக்கு என்ன பயம்? நீ முதல்ல விஷயத்த சொல்லு. அண்ணா, உனக்கு சுப்ரியாவை தெரியும்ல? உன்னுடைய ஃப்ரெண்டு சுப்ரியா தானே, உலக அழகி? அவளை எனக்கு தெரியாதா? மேல சொல்லு. அவளை உனக்கு பிடிக்கும் தானே? எனக்கு மட்டும் இல்ல, காலேஜ்ல அவ பின்னாடி அலையாத பசங்களே இல்ல. உனக்கு கூட அவளை ரொம்ப பிடிச்சிருந்ததுல்ல? அவ யாரையாவது காதலிக்கிறாளா? அவளுக்கு வீட்டுல மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்காங்களான்னு எல்லாம் நீ அடிக்கடி என்கிட்ட கேப்பியே. ஏய், அது காலேஜ் படிக்கும் போது சஞ்சு. அப்பெல்லாம் நான் மட்டும் இல்ல, எல்லா பசங்களும் அழகா இருக்கிற பொண்ணுங்க பின்னாடி இப்படிதான் சுத்துவாங்க, ஜொல்லு விடுவாங்க, இப்படி எல்லாம் விசாரிப்பாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனாலும் அவள மாதிரி ஒரு அழகான பொண்ணு மனைவியா கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீ பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்க. அவளே கிடைச்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்க. அது நான் மட்டும் இல்ல, அழகா இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த வயசுல எல்லா பசங்களுக்கும் தோன்ற விஷயம்தான். அந்த பொண்ணை நினைச்சு கனவுல மிதக்கத்தான் செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். ஆனாலும் உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்ததுல? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீ சொன்னல? ஆமா, அடிக்கடி அவளை பத்தி என்கிட்ட விசாரிச்சுட்டே இருந்தல்ல? சஞ்சு, நீ முதல்ல விஷயத்துக்கு வரியா? அண்ணா, உனக்கு வீட்டுல பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு நிலா கிடையாது, சுப்ரியா தான். ஆடி போனான் சிரஞ்சீவி. என்ன சொல்ற சஞ்சு? கத்தியே விட்டான். அதுக்கு ஏன்னா இப்படி கத்துற? சுப்ரியாவை உனக்கு பிடிக்கும்ல? ஒரு தரகர் மூலமா தான் அவ போட்டோ நம்ம வீட்டுக்கு வந்தது. அவளை பார்த்ததுமே அப்பா அம்மா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க வீட்டுல பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அவ போட்டோவை கேட்கும் போதுதான் சுப்ரியா எனக்கு போன் பண்ணி, காலேஜ் டேஸ்ல உங்க அண்ணன் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தார்ல, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், நான் தான் பொண்ணுன்னு இப்ப சொல்ல வேண்டாம், பொண்ணு பார்க்க வரும்போது நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நான் அசிங்கமா இருக்கிற என்னுடைய மாமா பொண்ணு நிலா போட்டோவை கொடுக்கறேன், அதுதான் பொண்ணுன்னு சொல்லி நீ உன் அண்ணனுக்கு அனுப்பிடு. உங்க அண்ணன் ஷாக் ஆயிடுவான். இந்த பொண்ணையா பார்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கத்துவான். ஆமான்னு சொல்லிடு. பொண்ணு பார்க்க வரும்போது நான் தான் பொண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் போது அவனுக்கு அப்படி ஒரு ஷாக்கா இருக்கும், சர்ப்ரைஸா இருக்கும். அவனுடைய முகத்துல தெரியற அந்த ரியாக்ஷனை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு சொன்னான்னா. முதல்ல வேண்டான்னு தான் நானும் சொன்னேன். அப்புறமா யோசிக்கும் போது இந்த விளையாட்டு நல்லா தானே இருக்குன்னு தோணிச்சு. உனக்குதான் அவளை ரொம்ப பிடிக்குமே, அதனால நானும் அவ சொன்ன மாதிரியே நீல போட்டோவை அனுப்பி வச்சேன்னா. பலார் என்று சஞ்சனாவை அறைந்தான் சிரஞ்சீவி. துள்ளி எழுந்தவன், என்ன காரியம் பண்ணிட்ட சஞ்சு? நீ அந்த சுப்ரியாவும் சேர்ந்து என் வாழ்க்கையிலையும் நிலா வாழ்க்கையிலையும் நல்லா புகுந்து விளையாடிட்டீங்க. நிலாவை ஏன் என்னால காண்டாக்ட் பண்ண முடியலன்னு இப்பதான் புரியுது.
அவ வேணும்னே என்ன பிளாக் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கன்னத்தை பிடித்தபடி அமர்ந்திருந்த சஞ்சனா மெல்ல எழுந்தாள். எனக்கு எதுவும் புரியல. உனக்கு நிலாவை முன்னாடியே தெரியுமாண்ணா? நடந்ததை சிரஞ்சீவி கூற சிலையாகி போனாள் சஞ்சனா. நிலாவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதே நீ ஏன் விஷயத்த சொல்லல? நான் சொல்லதான் முயற்சி பண்ண, நீ தான் போனை கட் பண்ணிட்ட. அப்புறமா கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு பதில் வருது. அதுக்கப்புறமா போன் பண்ணல, அப்ப சொல்லி இருக்கலாம்ல. நீ மட்டும் அன்னைக்கு விஷயத்த சொல்லி இருந்தா நான் இப்ப லீவ் போட்டுட்டு இங்க வந்தே இருக்க மாட்டேன். தெரியும் நீ கோவத்துல இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்கிட்ட சொல்ல பயந்தேன். ஸ்டாப் இட் சஞ்சு. எங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு மனைவின்னு ஒருத்தி இருந்தா அது நிலா மட்டும்தான். எனக்கு என் நிலா தான் வேணும். உன் ஃப்ரெண்டு சுப்ரியா கிட்ட எனக்கு அவளை பிடிக்கலன்னு சொல்லிடு. இப்பவே வீட்டுக்கு போய் நடந்ததையெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்றேன். சட்டென்று அவன் காலில் விழுந்தாள் சஞ்சனா. ஆனா ப்ளீஸ்னா என்ன மன்னிச்சிடுனா. நீ இப்படியெல்லாம் பேசினா அப்புறம் அப்பா அம்மா உடைஞ்சு போயிடுவாங்க. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் அவங்க பார்த்த பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவங்க எவ்வளவு பெருமையா நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? நானும் அதை நினைச்சுதானே நிலாவை விட்டு விலகியே இருந்தேன். ஆனா நீ விட்டியா? சாரிண்ணா, என்ன மன்னிச்சிடுனா. சஞ்சனாவை தூக்கி நிறுத்தியவன், இங்க பாரு சஞ்சு, என்னால நிலாவை மறந்துட்டு வேற எவ கழுத்தினையும் தாலி கட்ட முடியாது. இந்த குழப்பங்களுக்கு நீயும் அந்த சுப்ரியாவும் தான் காரணம். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த குழப்பத்தை சரி பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. புரிஞ்சதா? சரிண்ணா, இந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணிடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுறேன்னா. அது வரைக்கும் நீ வீட்டுல என்ன காட்டி கொடுத்துடாது பிளீஸ். அப்பா அம்மா என்ன கொன்னே போட்டுடுவாங்க. உனக்கு நிலா போதும்னா எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் ஓகேதான். அது என்ன நிலா போதும்னா அவளுக்கு என்ன குறை? உன்னுடைய ஃப்ரெண்டு சுப்ரியாவை விட அவதான் உசத்தி. நிலாவை விட அவ அழகுன்ற ஆணவத்துல தானே நிலா போட்டோவை அனுப்பி ஆட்டம் காட்டுனா. இந்த மாதிரி ஆணவம் பிடிச்ச பொண்ணை காட்டிக்கிற எவனும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. எங்க பாரு, நான் உன்னை வீட்டுல காட்டி கொடுக்க மாட்டேன். அதே நேரம் நிலாவை தவிர வேற எவ கழுத்துலயும் தாலியும் கட்ட மாட்டேன். புரிஞ்சதா? புரிஞ்சதுனா. கோபமாக சஞ்சனாவின் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டான் சிரஞ்சீவி. ஆனால் இங்கு நிலா ஒரு தர்ம சங்கடமான நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாள். சிரஞ்சீவியை மறக்கவும் முடியாமல், தன் அண்ணன் நிரஞ்சன் பார்த்த மாப்பிள்ளையை மணக்கவும் மனமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். ரகசியமாக சந்தித்து தங்கள் காதலை பரிமாறிக்கொள்ளும் அண்ணனையும் மஞ்சுளாவையும் இந்த ஒரு வாரத்தில் ஒரு 1000 முறை பார்த்து விட்டாள் நிலா. இருவரின் தவிப்பையும் காதலையும் கண்டு கலங்கியே விட்டாள். இந்த காதலை பிரிச்சு ஏன் காதல் ஜெயிக்கணுமா என்ற கேள்வி அவள் மனதில் அலையடித்துக் கொண்டே இருந்தது. ஈஸ்வர் திருப்பூரில் வேலை பார்க்கிறான். அவனுக்கு இப்போது விடுப்பு கிடைக்கவில்லையாம். 2 வாரம் கழித்துதான் அவனுக்கு விடுப்பு கிடைக்குமாம். அப்போதுதான் பெண் பார்க்க வருவார்களாம். அப்படிதான் நிரஞ்சன் நிலாவிடம் கூறியிருந்தான். நீ உடனே வேலையில எல்லாம் சேர்ந்துடாத நிலா. ஈஸ்வர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா வேலை தேடிக்க. அப்புறம் அவனுக்கு லீவு கிடைக்கும் போது உனக்கு லீவு கிடைக்காமலே போயிடும். டாக்டர் வேற, நேரங்காலம் பார்க்காம வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். திடீர்னு லீவு கேட்டா லீவும் கிடைக்காது என்றும் நிரஞ்சன் கூறி இருந்ததால் அவளால் உடனே வேலை தேடிக் கொள்ள முடியாத நிலை. வேலைக்கு செல்லாததால் தாத்தாவின் வீட்டில் அவளுக்கு பழைய நிலைதான். வீட்டு வேலைகள் அனைத்தும் அவள் தலையில்தான். கால் மீது கால் போட்டு அமர்ந்து சுப்ரியாவும் சித்தப்பா மகள்கள் சிந்து சித்ராவும் அவளுக்கு ஒரு நிமிடம் கூட ஓய்வு கொடுக்காமல் வேலை வாங்கி கொண்டே இருக்க நிலாவுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. இதற்கிடையில்தான் நாளை சிரஞ்சீவியின் வீட்டிலிருந்து சுப்ரியாவை பெண் பார்க்க வருகிறார்கள் என்ற செய்தி நிலாவின் செவியை எட்டியது. அந்த கணம் அவள் இதயம் வேதனையில் துடித்ததை யார் அறிவார்? நாளை பெண் பார்க்க வருகிறார்கள் என்றதும் நிலாவுக்கு தலைக்கு மேல் வேலை வந்து விட்டது. ஏய், வீட்டையெல்லாம் தொலைச்சு சுத்தம் பண்ணுடி. ஒட்டடையெல்லாம் அடிச்சு வீட்டை நல்லா சுத்தம் பண்ணு. ஸ்கிரீன் எல்லாம் எடுத்து போட்டு துவை. மிஷின்ல எல்லாம் போட்டுறாத, அழுக்கு போகாது. இப்படியே அவளுக்கு 1000 வேலைகளை சொல்ல விளக்கில் இருந்து வந்த பூதமாக இருந்தால் கூட தலை திரிக்க ஓடி இருக்கும். ஆனால் என்ன, எந்த வேலையும் நிலாவுக்கு சிரமமாக தெரியவில்லை. சிரஞ்சீவி அல்லவா வீட்டிற்கு வருகிறான். அவள் உயிரல்லவா வருகிறது. பார்த்து பார்த்து வீட்டை அலங்காரம் செய்தாள். அதில் கூட 1000 குறை கூறினாள் சுப்ரியா. இப்போதும் தன் புகைப்படம் எப்படி சிரஞ்சீவியின் கைக்கு சென்றது என்று நிலாவுக்கு தெரியவில்லை. தான் என்று எண்ணி தான் பெண் பார்க்க வருகிறானோ அதுவும் அவளுக்கு தெரியவில்லை.
என்ன நடக்கப் போகிறது என்று அவளால் கணிக்கவும் இயலவில்லை. வருவது வரட்டும் என்று நினைக்கவும் முடியவில்லை. ஏதாவது இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி தப்பிட வேண்டியதுதான். மனதில் முடிவு செய்து கொண்டாள். இரவாகிவிட்டது. அவள் விழிகளை உறக்கம் தழுவ மறுத்தது. உருண்டு புரண்டு படுத்தும் உறக்கம் கண்ணெட்டா தூரம் நின்று கண்ணாமூச்சி ஆடியது. எழுந்து செல்லை எடுத்து பார்த்தாள். 1 மணி ஆகிவிட்டது. செல்லை படுக்கையில் போட்டுவிட்டு மெதுவாக அறையிலிருந்து வெளியே வந்தவள் தாளம் தப்பி துடிக்கும் இதயத்தை அழுத்தி பிடித்து கொண்டாள். அண்ணங்கிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொல்லிடலாமா? என்னானாலும் சிரஞ்சீவிய மனசுல வச்சுட்டு ஈஸ்வர என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அத்தான் சொன்ன மாதிரி அண்ணங்கிட்ட விஷயத்த சொன்னா அண்ணன் நல்ல ஒரு முடிவா எடுப்பாரு. அவள் கால்கள் நிரஞ்சனின் அறையை நோக்கி நடந்தது. வெறுமனே சாத்தப்பட்டிருந்த நிரஞ்சனின் அறை கதவை அவள் திறந்து கொண்டு உள்ளே வர அறையில் அவனை காணவில்லை. அண்ணன் எங்க போயிட்டாரு? யோசனையோடு அறையிலிருந்து வெளியே வந்து விட்டாள். சிறிது நேரம் தனிமையில் இருக்க அவள் விரும்ப அவள் கால்கள் அவளையும் அறியாமல் மாடியை நோக்கி நடந்தது. மாடியில் பெரிய தண்ணீர் தொட்டி ஒன்று உள்ளது. தனிமையை விரும்பும் போது அவள் அதன் மீதுதான் வந்து அமர்ந்து மனதில் லேசாகும் வரை இயற்கை தோழியோடு உறவாடுவாள். தண்ணீர் தொட்டியை அவள் நெருங்க நெருங்க யாரோ பேசும் சத்தம் அவள் செவியை எட்டியது. எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்தான். உங்களுக்கு வேலை கிடைச்சதும் அப்பா அம்மா மனசு உங்க பக்கம் சாஞ்சிடுச்சு. ஆனா அக்கா இருக்காளே, சரியான சகுனி. அவ வயிற்றுச்சலுக்கு அளவே இல்ல. அந்த நிரஞ்சனியா இவளுக்கு கட்டி வைக்க போறீங்க? இந்த வீட்டுல வேலைக்கார மாதிரி இருந்தவனை எப்படி மருமகனை பார்க்க உங்களால முடியுது? அது கூட பரவாயில்ல. அவனுக்கும் சரி அவனுடைய 2 தங்கச்சிங்களுக்கும் சரி திமிர் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இப்படின்னு பேசி பேசி அப்பா அம்மா மனச கலைக்க பாக்குறா. ஆனா அப்பா அம்மா உங்க சம்பளத்துல மயங்கி அவ பேச்ச கேட்க தயாராகல. அவனுக்கு இப்பவே 2 லட்சம் சேலரி வருது. 6 மாசம் கழிச்சு இன்னும் சேலரி அதிகமாகும். இப்படி ஒரு மாப்பிள்ளைய வெளியே எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லி அக்கா வாய அடைச்சிட்டாங்க. ஆனாலும் அவ சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறா. நம்ம காதல் விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்க மனசை கலைச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா. அது மட்டும் இல்ல, ஏதாவது காரணத்தால நீங்க வேண்டான்னு சொல்லி வீட்டுல வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் செத்தேன். நம்ம காதல வீட்டுல சொல்ற தைரியமும் எனக்கு இல்ல. தானா நம்ம காதல் கை கூடும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா இடையில ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நாம பிரிஞ்சிடுவோமோன்னு பயமாவே இருக்கு. ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட உறுதியா சொல்றேன். நீங்க தான் என்னுடைய கணவர். அது இல்லைன்னு ஆயிட்டா சத்தியமா அதுக்கப்புறம் இந்த மஞ்சுளாவை யாரும் உயிரோட பார்க்க மாட்டீங்க. ஏய், உன்னை நான் அப்படியெல்லாம் விட்டுடுவேனா? நீ என்னுடைய உயிர் தெரியுமா? நீ இல்லனா நான் மட்டும் வாழ்ந்துடவா போறேன்? சரி, நித்யா நிலா கிட்ட நம்ம காதல் பத்தி சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்ல. அத சொல்ல வேண்டாம் மஞ்சு. அத்தையும் மாமாவும் மஞ்சுளாவை எனக்கு கட்டி வைக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே நித்யா கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நிலா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிலா கிட்டயும் சொல்லிட்டேன். என்ன அண்ணியா ஏத்துக்கிறதுல அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லல்ல. அவங்க 2 பேருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் மஞ்சு. எங்களுக்கு ஆதரவா இந்த வீட்டுல இருந்த ஒரே ஜீவன் அது நீ மட்டும் தானே. அது மட்டும் இல்ல, நாம 2 பேரும் காதலிக்கிறோம்னு அவங்க 2 பேருக்குமே சின்ன சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படியா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, ஆனா அவங்க ரியாக்ஷன் நம்ம 2 பேருடைய காதல் விஷயமும் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லுது. எப்படியோ அக்கா கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சிடும். நிலா கல்யாணத்தையும் நீங்க சீக்கிரமா முடிச்சுட்டா நம்ம கல்யாணத்துக்கு எந்த தடையும் இருக்காது. அது என்னவோ உண்மைதான். இனியாவது ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கலாமா? ஏக்கத்தோடு நிரஞ்சனின் குரல் ஒலிக்க பாரமாகி போன இதயத்தோடு சட்டென்று திரும்பி வேகமாக நடந்தாள் நிலா. இந்த ஜோடியை பிரிச்சு என்னுடைய காதல் வாழ வேண்டாம். அண்ணனுக்கு கடைசி வரைக்கும் என் விஷயம் தெரிய வேண்டாம். நான் எடுத்த முடிவுதான் சரி. தன் முடிவை இன்னும் உறுதியாக்கி கொண்டவள் சிரஞ்சீவியை எதிர்கொள்ளவும் தயாராகிவிட்டாள். பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.